வந்து ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ், சிம்பிளான ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பாதாம், கேஷ்யூ அண்ட் வால்நட். ஸோ இந்த நட்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பிரெயின் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நட்ஸ் பிளேஸ் எ மெயின் ரோல் இன் தி பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் growth ஆஃப் தி சில்ட்ரன்ஸ். ஸோ இதை ஏன் வந்து நம்ம பிரெயின் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பாடியில் ஆர்கன்ஸில் வந்து எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட்டு பசிக்கக்கூடிய ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் பி டெல்லிங் தி ஸ்டொமக் தான் சொல்லுவோம். ஸோ ஸ்டொமக் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹங்க்ரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு ஹங்க்ரி ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் என்னன்னா தட் இஸ் தி பிரெயின். ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்சார்ப் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னா பிரெயின். ஸோ அப்போ அப்படிப்பட்ட பிரெயினுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட ஃபங்க்ஷன், அதோட ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ தட் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், லேர்னிங் கெப்பாசிட்டி, அவங்களோட காக்னிட்டிவ் பவர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த நட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ப்ரோட்டீன், இட் இஸ் ரிச்சஸ்ட் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் நிறைய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். அவங்களோட மெமரி பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனதர் திங், அவங்களோட ஐக்யூ வந்து கூட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த நட்ஸில் வந்து டெய்லி எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு கைப்பிடி அள்ளி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ஸோ தெர் இஸ் எ கவுண்ட். ஸோ பாதாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 4 பாதாம் நம்ம கொடுக்கலாம், ஆல்மண்ட்ஸ். அண்ட் கேஷ்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 to 4 கேஷ்யூ கொடுக்கலாம். அண்டு வால்நட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வால்நட்ஸ். ஸோ இந்த வால்நட்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா இட் லுக்ஸ் லைக் ஏ பிரெயின் தான். ஸோ இது ஏன் பிரெயின் ஷேப்பில் இருக்குன்னா மெயினாக வந்து இந்த நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி, குழந்தைங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இதோட ஷேப்பே வந்து பிரெயின் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து ஃபோலிக் ஆசிடும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில் அண்ட் லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நட்ஸ் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு டைரக்ட் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம், இல்லை மில்க் ஷேக்காக கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ டெய்லி ஒரு 2 டேட்ஸு, வால்நட் அண்ட் கேஷ்யூ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி மில்கில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெல்தி ட்ரிங்காக கூட குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா raisins, அதாவது ட்ரை கிரேப்ஸ். ஸோ இந்த raisins வந்து மெயின்லி இன்க்ரீஸ் இன் அயன் கெப்பாசிட்டி. ஸோ குழந்தைங்களோட அயன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த raisins வந்து டெய்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி டேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 2 டேட்ஸ், ஒரு 5 raisins வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம், இல்லை மில்க் ஷேக்காக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதோட அயன் கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட பிளட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், பிளட் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அயன் தான் ஒன் ஆஃப் தி கேரியிங் ஆஃப் தி ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அயனுக்கு வந்து மெயினாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டேட்ஸும் raisinsம் கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ முளைக்கட்டின தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜெர்மினேட்டட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எந்த மாதிரி கிரெயின்ஸில் வந்து நம்ம ஜெர்மினேட்டட் சீட்ஸ் பண்ணலாம், ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கிராம்ஸில் பண்ணலாம், பெங்கால் கிராமில் பண்ணலாம், அண்டு சென்னா பண்ணலாம், நெக்ஸ்ட் கிரவுண்ட் நட்ஸ், ராகி. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரெயின்ஸில் வந்து நம்ம வீட்டிலே கூட இந்த ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம வந்து ஸ்ப்ரவுட்டட் ஃபார்மில் கொடுக்குறோம்? ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி டைஜஸ்டபிள் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் மெயின்லி யூஸ்ஃபுல் ஃபார் growth and development of the children's. ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் ரிச்சஸ்ட் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ். என்ன மாதிரி விட்டமின்னா விட்டமின் பி குரூப் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸில் அதிகமாகவே இருக்குது. இதை ஏன் வந்து நம்ம ஸ்ப்ரவுட்டட் ஃபார்மில் எடுக்கணும், ஏன் அப்படியே நம்ம எடுக்கக்கூடாதா? ஸோ இந்த ஸ்ப்ரவுட்டட் ஃபார்மில் எடுக்கும்போது அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங்,
இதை சோக் பண்ணி அது ஜெர்மினேட் ஆகிறதுனால இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நாட் ஓன்லி தட், இந்த ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஸ்டார்ச் அண்ட் ஃபேட் வந்து இட் வில் பி பிரேக் டவுன் இன்டு சிம்பிள் காம்பவுண்ட் ப்ரோட்டீன், ஸ்டார்ச் அண்ட் ஃபேட். இந்த மாதிரி சிம்பிளாக பிரேக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இட் வில் பி ஈஸிலி டைஜஸ்டட் ஃபார் தி சில்ட்ரன்ஸ். ஈஸியாக ஒரு டைஜஷன் இருக்கும் அண்ட் எந்த ஒரு கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே அபவுட் தி ஸ்ப்ரவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த சத்து மாவு கஞ்சி வந்து ராவா நவதானியங்கள் சேர்த்து அதை ராவா கிரைண்ட் பண்ணி பவுடராக கொடுக்கறத விட அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தா நல்லது. ஸோ ப்ராசஸிங் இன் சென்ஸ் எப்படின்னா, ஸோ அந்த நவதானியங்களை வந்து நம்ம ஒன்று ஸ்ப்ரவுட் பண்ணி பவுடராக்கி நம்ம சத்து மாவு கஞ்சியாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணியாச்சும் அவங்களுக்கு நம்ம அதை பவுடராக்கி நம்ம சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். எப்பவுமே வந்து கிரெயின்ஸ் வந்து ராவாக வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக கொடுக்கறது நல்லது கிடையாது. ஏன் அது நல்லது இல்லை அப்படின்னா, ஸோ இட் வில் ஹாவ் காய்ட்ரோஜன்ஸ். ராவாக நம்ம கொடுக்கும்போது அதில் காய்ட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காய்ட்ரோஜன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா தைராய்டு ப்ரொஃபைலில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஒன்று ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் கிரெயின்ஸை வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது மிக மிக அவசியம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி சத்து மாவு கஞ்சி டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவு. குழந்தைங்களுக்கு வந்து அண்டர் வெயிட் குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வெயிட் கெயின் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். Next we'll be going for எள்ளுருண்டை. ஸோ எள்ளு உருண்டை இல்லைனா செசம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எள்ளுருண்டை கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு எள்ளுருண்டை கொடுக்கலாம். ஒன்று இது டைரெக்டாக நம்ம எள்ளுருண்டையாக கொடுக்கலாம், இல்லை எள்ளு கொஞ்சம் கிரவுண்ட் நட்ஸ் கொஞ்சம் வெல்லம் மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு நம்மளே வீட்டில் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எள்ளுருண்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இட் இஸ் ரிச் இன் கால்சியம், ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல போன் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங்கான போன் அண்ட் ஸ்ட்ராங்கான டூத் டெவலப்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இந்த எள்ளில் என்னென்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேவிங் தி மொபைல்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ அந்த மொபைல் ஃபோன்ஸோட ரேடியேஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த எள்ளுருண்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எள்ளுருண்டையில் எள்ளில் பார்த்திங்கன்னா செஸ்மால் என்ற காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்மால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸை வந்து சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்ணி கேன்சரஸ் செல்ஸ் வந்து ப்ரொலிஃபரேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு அந்த ரேடியேஷனால் கேன்சர் எதுவும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த எள்ளுருண்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வீட்டிலே வந்து நம்ம ரெடிமேடாக இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது மிக மிக அவசியம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட்நட் பால்ஸ், வேர்க்கடலை உருண்டை. ஸோ இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை உருண்டை. ஸோ எல்லாமே ஒரே நாள் ஸ்நாக்ஸ் கொடுத்து திணிக்காதீங்க. ஸோ யூ ஜஸ்ட் பிளான் இட். ஸோ பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தினமும், பட் நட்ஸ் வந்து தினமும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஒன்று எள்ளுருண்டை இல்லைன்னா வேர்க்கடலை உருண்டை மாற்றி மாற்றி கொடுங்க. எல்லாம் ஒரே நாள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அஜீர்ணம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ கிட்ஸ் யோகா ப்ராக்டிசஸ் டெமோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாடாசனா பார்க்கலாம். தாடாசனா அப்படின்றது ட்ரீ போஸ்டர். இல்லை 2 காலை ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க, கை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக குதிக்காலை மேலே தூக்குறப்போ 2 கைகளை தலைக்கு மேலே இன்டர்லாக் பண்ணுங்கள். ஸ்லோவாக நல்லா போயிட்டு இன்டர்லாக் பண்ணிவிட்டு உங்களோட 2 காலுமே குதிக்காலில் நிற்கணும். இது வந்து மெயினாக வந்து கிட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹைட்டாக வளர்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆசனாவே சொல்லலாம். மெதுவாக அப்படியே கீழே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கையை கீழே கொண்டு வந்துடுங்க. கால் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. ரிலாக்ஸ். இப்போ 2வது ஆசனம் விருக்ஷாசனம். 2 காலை ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. வலது காலை மடக்கி இடது கால் தொடைப்பகுதியில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க.
2 கையை மேலே தலைக்கு மேலே தூக்கி மேலே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இந்த விருக்ஷாசனம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலில் ஸ்டெடியாக நிற்கிறதுனால இட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்தன் தி ஜாயின்ஸ் அண்ட் லெக்ஸ். அதுக்கப்புறமா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் எஸ்டீம் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணனா கண்டிப்பாக நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸ்லோவாக காலை கீழே தரைக்கு கொண்டு வந்துடுங்க. கையை கீழே இறக்கிடுங்க. ஸோ இந்த பேலன்சிங் பவர் இருக்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது முக்கியமாக வந்து 3வது ஆசனம் வந்து திரிகோணாசனம். திரிகோணாசனம் 2 காலை 1 feet அப்பார்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. வலது காலை ட்ரையாங்குலர் போஸ்டர்னு சொல்கிறது. 2 கை வந்து ஷோல்டர் லெவலுக்கு மேலே கையை தூக்கிக்கோங்க. இப்போ ஸ்லோவாக வந்து வலது காலை வந்து டச் பண்ணணும். சைடில் பெண்ட் பண்ணணும். இடது கையோட விரல்களை வந்து பாருங்கள். ஸோ யூ லுக்ஸ் லைக் ட்ரையாங்குலர் பொசிஷன். இது பண்ணுறதுனால குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிஸ்ட் ரீஜன், அப்டாமினல் ரீஜனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆசனானே சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ப்ரீதிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் வந்து பெஸ்ட் ஆசனானே சொல்லலாம். ஸ்லோவாக மெதுவாக நார்மலுக்கு வாங்க. ரிலாக்ஸ் ஃபார் எ வைல். இதெல்லாம் நம்ம இப்போ நின்றுட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் நம்ம பார்த்தோம். இந்த ஆசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. மெயினாக வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேஷன், ஸ்டடி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆசனம் வந்து பெஸ்ட்டு ஆசனம். இப்போ மெதுவாக கீழே உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஆசனங்களுக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வஜ்ராசனம். வஜ்ராசனம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ மெதுவாக வலது காலை மடக்கி ரைட் பட்டெக்ஸ்க்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இடது காலை மடக்கி இடது பட்டெக்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஹீலுக்கு குதிகாலுக்கு மேலே உட்காந்துக்கணும். உங்களோட முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களோட கை வந்து முழங்கால் பக்கத்தில் வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். இந்த மாதிரி உட்காரும்போது நீங்கள் எந்த மாதிரி உணவுகள் எடுத்தாலும் அது நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ பெஸ்ட் ஆசனா ஃபார் டைஜஷன். மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸ்லோவாக இப்போ இதே பொசிஷனில் இருந்து அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆசனம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆசனம், மர்ஜரி ஆசனம். அதாவது கேட் போஸ், பூனை மாதிரி அந்த பொசிஷனுக்கு போகிறது. ஸ்லோவாக 2 காலை நீ டவுன் பண்ணிக்கோங்க. கை 1 feet கொஞ்சம் தள்ளி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. 1 feet தள்ளி வச்சுக்கோங்க. தலை முதுகு பகுதி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ மெதுவாக உள்மூச்சு எடுக்கிறப்போ மெதுவாக மேலே பாருங்கள். தலைப்பகுதியை மேலே கொண்டு போங்க. முதுகு பகுதியை கீழே இறக்குங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியில் விடுறப்போ தலைப்பகுதியை கீழே கொண்டு வாங்க. முதுகை நல்ல மவுண்டைன் மாதிரி மேலே தூக்குங்க. எஸ். இந்த மாதிரி பூனை மாதிரி இந்த போஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஸ்பைனல்
நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். இன்னொரு தடவை செய்யுங்க. இன்ஹேல், மெதுவாக மேலே பாருங்கள். எக்ஸேல். அதில் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸ்லோவாக நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. கையை மெதுவாக எடுத்துட்டு வஜ்ராசனா பொசிஷனுக்கே திரும்பி வாங்க. இந்த வஜ்ராசன பொசிஷன் எப்போ வேணாலும் உட்காரலாம் குழந்தைங்க. ஈவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த ஒரு ஆசனம் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இப்போ இந்த பொசிஷனில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சசங்காசனம். ஸோ சசங்காசனம், மெதுவாக 2 கையை தலைக்கு மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக எக்ஸேல் பண்ணிவிட்டு முன்னாடி குனிங்க. தலையை முடிஞ்ச அளவுக்கு தரையில் டச் பண்ணுங்கள். ராபிட் போஸ், முயல் மாதிரி படுத்துட்ருக்கோம். இது கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் சசங்காசனம். இது பண்ண உடனே குழந்தைங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் இருக்கும், ரெஜுவினேட்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஈஸியாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ரிலீவ் ஆகும். ஸ்லோவாக மெதுவாக மேலே வாங்க. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ நார்மலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு காலையும் நார்மல் சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள்.